பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் நேமும் சொல்ல போகிறேன். அவங்கள ஒரு வேர்டில் என்னவா டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றது. திவ்யா கணேஷ் பார்த்துடலாமா? பிரஜின், சாண்ட்ரா, அமித், சபரி இந்த வாரத்தோட வீட்டு தலை. இன்னும் அவர் என்னன்றதே அவர் வெளிக்காட்டவே இல்லை, அதை இன்னும் உள்ளே வச்சுட்டே இருக்காரு. ஸோ அவர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். இப்போ நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அது முன்னாடி கண்ணாயிரம் அந்த வெப்பன் சைடு, இதுதான் அந்த வெப்பன். ரொம்ப மூளையெல்லாம் கசக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கான ஆயுதம். ஓகேங்களா, இப்போ நான் பிக் பாஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் நேமும் சொல்ல போகிறேன். ஸோ அவங்கள ஒரு வரியில் ஒரு வேர்டில் என்னவா டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றது தான். நம்ம ஃபஸ்ட்டு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். திவ்யா கணேஷ். ஸோ எதோ எழுதியிருக்காரு, என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ பிரேவ் திவ்யா கணேஷ். ரீசன் அவங்க வந்து லைக் எல்லாத்தையும் என்னென்ன கேட்கணும்னு நினச்சாங்களோ எல்லாத்தையும் கேட்குறாங்க. பார்வைக்கிட்ட டைரெக்டாக அவங்க சண்டை போட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஒன் வசல்ஸ் ஓல் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பிரஜின் என்ன எழுதிருக்கீங்க? லைன் பிரஜின். எதனால? அவருமே அதே மாதிரி தான். ஓகே, லைக் அவரு தைரியமாக நின்று பேசுகிறாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசுறாரு. ஸோ அது ஒரு பயம் இல்லாமல், சுத்தமாக அவருக்கு பயம் இல்லாத மாதிரி தோணுது. ஸோ அது சாண்ட்ரா. ஹவுஸ்ன்ற மாதிரி குயின். ஆமா, இப்போ வேற அந்த ராஜின் டாஸ்க் போகுது, இளவரசியா வேற இருக்காங்க. அதனாலயா? அதுவும் இல்லாமல் லைக் அந்த ரொம்ப நல்ல மைண்ட் கேம் சூப்பராக ஆடுறாங்க, ஷார்ப்பாக இருக்காங்க. ஸோ அதனால சாண்ட்ரா வந்து ஹவுஸ்ன்ற மாதிரி சொல்கிறேன். டன். அமித், அமித்தை பற்றி என்ன எழுதுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக. ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓகே. இப்போ அவர் வந்து உள்ள வரத்துக்கு முன்னாடி அவர் தான் பெருசா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இது பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுல இருக்கிற மாதிரியே தெரியல அவர் ஆக்சுவலா. ஓகே, ஒரு ஓரமா இப்படி இருந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. அவர் சொன்னதுக்கும் அவர் இப்ப பண்றதுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம இருக்கிற இடம் தெரியாம அந்த மாதிரி. ஓகே, நைஸ். ஸோ அடுத்து நம்ம உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துடுவோம். ஆல்ரெடி போன நம்ம சபரி இந்த வாரத்தோட வீட்டு தலை. ஸோ என்ன கன்னிங்? ஏன் அவரு ரொம்பவே கண்ணிங்கா தான் இருக்காரு ஆக்சுவலா. அதுவும் இல்லாம இன்னும் அவர் என்னன்றதே அவர் வெளிக்காட்டவே இல்லை, அதை இன்னும் உள்ள வச்சுட்டே இருக்காரு. இன்னும் அவர் என்னன்றதே இன்னும் யாருக்குமே தெரியல. இப்பதான் கொஞ்சம் லைட்டா வெளியே வருது, தலை ஆனதுக்கு அப்புறம் லைட்டா வருது. ஸோ ஒரு என்னன்றதை இன்னும் வெளியே காட்டினா அது மக்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, எஃப்ஜே. ஃப்ராக். எதனால? ஏன்னா அவர் போனதுலேருந்து அந்த பீட் பாக்ஸிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல டேலண்ட் தான் அது. அதுவும் இல்லாமல் சண்டை வந்தால் சத்தம் மட்டும் தான் போடுறாரு, மற்றபடி வேற எதுவுமே அவர் ஒரு வெளியே தெரிகிற மாதிரி எதுவுமே அவர் பண்ணலை. இது ரெண்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ராகோட சத்தம் பெருசாக கேட்கணும் இல்லையா, அந்த மாதிரி லைட்டில் நல்லா சத்தம் ஹெவியாக கேட்கணும், அந்த மாதிரி. ரைட்டு. அடுத்து கனி. மம்மி ரோல். ஓகே, இது பக்காவா சூட்டபுளாக ப்ளே பண்ணிருக்காங்க. அது நான் சொன்னது உங்களுக்கே தெரியல, அன்பை வச்சு ஜெயிச்சிடறாங்க. அந்த மாதிரி தான் சமைச்சு கொடுத்து எல்லாருக்கும் இது பண்ணி பாசத்தை அதை வச்சுதான் 4 வாரம் நாமினேஷனே வராமல் இருக்காங்க. பாரு சொல்லி சொல்லி எல்லாருக்கும் 15 4 வாரமா நாமினேஷன் வாங்கல தப்பிச்சுட்டே இருக்காங்கன்ட்டு. ஓகே, சுபிக்ஷா. கேட். அவங்க தான் சைலண்ட், பூனை மாதிரி தான் சைலண்டாவே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வேணும் அத வந்து உஷாரா யாருக்கும் தெரியாம உஷாரா. ஓகே, கரெக்ட். ஸோ நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்.
ஏங்க நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஏதாவது எழுதுவீங்கன்னு பார்த்தா W போட்டிங்க, சரி வாட்டர் மிலன் ஸ்டார் வேஸ்ட்ன்ட்டு. அது என்ன அவரே நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. அதை திருப்பி நான் அதை எழுதி உங்களை போர் அடிச்சு அதை பார்த்து வெறுத்துச்சுங்க உண்மையாக. ஓகே. அவரு அதை தவிர இப்போ அந்த 4 இங்க வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அந்த 4 சீன் பண்ணுவார் இல்லையா 3 படம், அதே தான் உள்ள போய் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு போனது வேஸ்ட் தான். உள்ள போனோம் ஒண்ணு அம்பு இல்ல அப்படி இல்லைன்னா இது கழுத்துல பண்றது. ஓகே. அதனால திருச்சி வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து நம்ம கானா நண்பரோட நண்பர். நல்லா இருக்கு. ஆமா, இந்த வீட்டிலே எனக்கு கமருதீனுக்கு அப்புறம் பிடிச்சது கானா இவரை தான். நீங்க பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு அண்ணன் வினோத் அண்ணன் தான் சொல்லுவேன். அது எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள கனி அக்கா அப்படிலாம் எனக்கு வந்ததே கிடையாது. இவரை பார்த்தா மட்டும் வினோத் அண்ணன் அப்படின்னு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பேசுற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் அப்படிதான் இருக்காரு. ஆக்சுவலா ரொம்பவே சூப்பரான ஒரு மனுஷன். ஸோ உண்மையா இருக்காரு. ஓகே. விதான் வியா ஷார்ப் கரெக்ட் தான். ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. அவங்க எடுத்து வைக்கிற ஒரு பாயிண்ட்டுமே வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஓகே. டைரக்டா அவங்க நோட் பண்ணி ஆமா பண்ணி கரெக்டா பேசுவாங்க. ஓகே. இதுக்காக தான் நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். விஜய் பார்வதி ஒரு ஸ்லேட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன். பார்வதி எழுதுறேன். நீங்க ஒரே வேர்ட்ல சொல்லிட்டீங்க. நெகட்டிவிட்டி. மக்களே கை தட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்க காமிச்ச உடனே இதுக்கு நான் ஏன் ரீசன் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரே வேர்ட்ல எல்லாமே அடங்கி. ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நண்பர் கமருதீன். நண்பனா எழுதக்கூடாது, ஒரு ஆடியன்ஸா கமருதீனை பிக் பாஸ்ல எப்படி பாக்குறீங்க? ஹீரோ ஃப்ரெண்டா எழுதுறீங்களா ஆடியன்ஸா? இல்ல ஆடியன்ஸா தான் எடுக்கணும். ஆடியன்ஸா. ரீசன்? ஏன்னா இப்போ ஒரு ஹீரோன்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே இருக்கணும். அவர்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்கணும். இப்போ டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், ஆக்ட் பண்ணணும், மிமிக்ரி பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும் இல்லையா? ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக இருக்கணும். ஸோ அவர் அதுதான் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. எதுவுமே ஏதோ ஒரு குறை இது இல்லை அவர்கிட்ட, அவரால் இது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுவும் நம்ம ஏதாவது ஒன்று டக்குன்னு இது பண்ண சொன்னால் உடனே அவர் பண்ணிடுவார். ஸோ அதுதான் ஹோல்சம் பேக்கேஜ். அவர் ஒரு ஹீரோவுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் எழுதணுமான்னு எனக்கே தெரியல. உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் தான் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேரெல்லாம் சொன்னால். ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்டை இதோட முடிச்சுப்போம். ஸோ இன்னும் ஒரு சில கேள்விகள் அதோட முடிச்சிடலாம். ஆஸ் எ ஃப்ரெண்டாக கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் என் மச்சான் தான், என் ஃப்ரெண்டு தான், கமருதீன் தான் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னும் இருக்குது இருந்தாலும் இவங்க மேபி டைட்டில் வின் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? கானா வினோத் வரதுக்கு வாய்ப்பு. ஆனால் அவர் வாட்டர் மெலன் ஸ்டார் தொடர்ந்து மார்க் பண்ணி இப்போ கூட பார்த்தா சம சண்டை 2 பேரும். ஏன்னா அவ்வளோ சொல்லி, ஏன்னா நம்ம கானா வினோத் அண்ட் திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டார் அவங்க 2 பேரோட ஸ்டார்டிங் அவங்க பண்ண அந்த ஃபன்னெல்லாம் பார்க்கும்போது மெய்யழகன் அவங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக பிரியக்கு அவங்க உள்ளே போனால் போகிறோம், நீங்கள் முன்னாடி பண்ணீங்க அதெல்லாம் நல்லா இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அதுதான் இப்போ அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு ஒரு சில இரிட்டேட்டும் ஆகுது. அப்படி இருந்தும் எப்படி காரணம் இவர் தான், திவாகர் தான். ஓகே. அவரோட அந்த பேச்சு அந்த மாதிரி இப்போ கூட இன்னைக்கு நேற்று கூட அவர் சொல்லியிருப்பாரு, வார்த்தை உன் ரேஞ்சுக்கெலாம் நான் இறங்கி வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வினோத் இவரு கேட்பாரு ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால அப்படி ஆகுவார். மற்றபடி அவர் ஒரு பக்கா பிளேயர். அவர் டாஸ்க் வைஸ் சரி எல்லாருமே நல்லா பார்த்து எதாவது எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நல்லா ஆடினா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கமருதீன் அவர்கள் எங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி மகாநதியில் நடித்தார், பயங்கரமாக நடித்தார் அப்படின்னு.
எங்கள் யாருக்குமே தெரியாத கமருதீன் யார், எங்கள் யாருக்குமே கமருதீன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தவர், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. உங்களுக்குலாம் ஒரு நடிகராக ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக தான் அவர் தெரியுது. ஆனால் அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கோ இல்லை அவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ இப்படி தான் அப்படின்னு தான் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அவர் ஒரு நார்மலான ஒரு பேக்ரவுண்ட் தான் அவருக்கு. அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் வந்து வளர்த்தாங்க, 2 பேரையுமே, அக்காவையும் சரி இவரையும் சரி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் படித்தது எல்லாம் வந்து அம்மா கஷ்டப்பட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அதை எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வரைவார். ஸோ அந்த டேலண்ட் மட்டும் எங்களுக்கு தெரியும். அவர் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பேப்பர் பென் எடுத்துகிட்டு உட்காந்து வரைவார். டக்குனு ரஜினி சார் வரைவார். இந்த மாதிரி யாராவது உட்காந்துருந்தாரா அவரை பார்த்துட்டு அப்படியே வரைவார். இந்த ஃபேஸ்லாம் அப்படியே இருக்கும். அந்த ஒரு டேலண்ட் எங்களுக்கு தெரியும். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஐடியில் போயிட்டார். ஐடி அதில் போயிட்டார். 5 days அவர் ஒர்க் பண்ணுவார். அடுத்த 2 நாள் வந்து சாட்டர்டே சண்டே வந்து அவர் சும்மா இருக்க மாட்டார். இந்த மாதிரி ஆக்டிங் அது ஓரியன்டாக வந்து ஆடிஷன் போவார், இல்லை ஆக்டிங் கிளாஸ் அந்த மாதிரி போவார், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவார். எப்படியாவது மீடியாக்குள்ளே வரணுன்றது நிறைய ட்ரை பண்ணியிருக்கார் அவர். ஸோ அப்படி ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் உள்ளே வந்தார். ஐடியில் நல்ல ஒரு ஹெவி பேக்கேஜ் தான் இருந்தார் ஆக்சுவலாக. அப்படி ஒரு ஜம்ப் பண்ணார். சேம் டைம் இதுவும் விஜய் டிவி காலம் வருது, ரெண்டும் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தாரு. என்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆஃபீஸாக ஃப்ரெண்டாக வந்து என்ன சொல்லுவேன்னா, உனக்கு அவ்வளோ நல்ல சேலரி இருக்குது, நீ கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு அவ்வளோ நல்ல சேலரி வருது ஆஃபீஸில், நான் அதான் சொல்லுவேன். இது வேணான்ற மாதிரி தான் நான் சொன்னேன். அப்புறம் அவராக யோசிச்சுட்டு 2த்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணார். அது ஒர்க் அவுட் ஆகல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் இதே தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஓகே நீ நல்லா யோசிச்சேன் கேட்டேன். நல்லா யோசிச்சேன். அப்போ செகண்ட் தாட்டே தேவையில்லை, இறங்கி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பித்தார். ஸோ பண்ணதுக்கான பலன் தான் இந்த பிக் பாஸ். ஸோ ஃபைனலாக இதுதான் உங்கள் ஃப்ரெண்ட் கமருதீன் நினச்சிக்கோங்க இந்த கேமரா. ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ சொல்லணுன்னா, நீ வந்து பார்வைக்கிட்டேருந்து வெளியே வந்தாலே உனக்கு நீ என்னென்ன நினச்சியோ அதெல்லாம் நீ பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. மேபி நீ எந்த தப்பான இதுலையும் இல்லைன்னா கூட, நினைக்கலனா கூட, அது உனக்கு ஒரு வெளியே நெகட்டிவ் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. அதை மட்டும் விட்டுட்டு நீ வந்து உன்னோட இன்னும் ஃபுல்லாக உன்னோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளிக்காட்டிட்டு கிடைக்கிற கேப்புக்கெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கிட்டு டாஸ்க் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஆடினா கண்டிப்பாக 200% நீ டைட்டில் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ.